ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. நான் பெங்களூரில் இருக்க பென்னாரெட்டா நேஷ்னல் பார்க்குக்கு போயிருந்தேங்க. அதை பற்றி தான் உங்கள்கிட்ட நான் காட்ட போகிறேன். பாருங்கள், அங்கே பஸ்ஸு, காரு இதில் ரெண்டுலேயும் சஃபாரி கூட்டிகிட்டு போகிறாங்கங்க. அது ஏசியும் இருக்குது, நான் ஏசியும் இருக்குங்க. ஒவ்வொரு அனிமல்ஸ்லேயும் ஜோன் டைப்பில் பிரித்து வச்சுருக்காங்க. அந்த சர்க்குலரில் இருந்து வேறு சர்க்குலருக்கு எந்த அனிமல்ஸ்னாலையும் போக முடியாது. ஒரு மலையே சுற்றி வர மாதிரி அமைச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம போனோம்னா மான், புள்ளி மான், கடமான், இந்த மாதிரி நிறையா வகை மான்கள் இருக்குது. அதிகமாக இருக்குதுங்க. அது ரோடை கிராஸ் பண்ணி போகுது, தண்ணி குடிக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க முடியுங்க. குட்டி மான் முதல் கொண்டு எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜோனு எலிஃபண்ட்டுங்க. இங்கே எலிஃபண்ட்டை பழக்கி தான் வச்சுருக்காங்க. அது சுதந்திரமாக தெரியுது. அதுக்கும் ஃபென்சிங் போட்டிருக்காங்க. ஃபென்சிங்கில் கரண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அது வெளியில் வர முடியாது. ஒரு ஏரி மாதிரி அமைச்சு அது சுதந்திரமாக காற்றில் தெரிகிற மாதிரி பழக்கியிருக்காங்கங்க. நம்ம பக்கத்துல இருந்து பார்க்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட தூரத்துல இருந்து தாங்க பார்க்க முடியும். குட்டி யானை முதல் கொண்டு ஜோடி ஜோடியாக எல்லா யானைங்களும் இருக்குங்க. பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. அது நம்ம காட்டில் போய் பார்க்குறோமோ அதே எஃபெக்டில் அது சுதந்திரமாக தெரிகிற மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு 50-60 யானைங்க இருக்குங்க. அது இங்கேயும் இருக்குது, ஜூலையும் இருக்குங்க. இப்போ எலிஃபண்ட் ஜோன் முடிஞ்சோன்னா போகிற வழியில் அந்த ஜோனுக்கு முன்னாடி திரும்பவும் அதே மாதிரி மான்களை பார்க்கலாங்க. அடுத்தது இதுதாங்க அந்த ஜோனு. இந்த கூண்டுக்குள்ளார நம்ம போய் தான் ஒவ்வொரு ஜோனும் பார்க்க முடியும். இந்த ஜோனில் போனோன்னா ஃபஸ்ட்டு கேட்டு திறந்து அடுத்த கேட்டை அங்கே இருக்க செக்யூரிட்டி மூடினதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளாரையே போக முடியும். திறந்த உடனே பாருங்கள், கரடி நிற்குது. இங்கே ஒரு 600 கரடி பக்கம் இருக்குதுங்கிறாங்க. நம்ம லக்குங்க. ஒவ்வொருத்தருக்கும் போகிற அனிமல்ஸ் பார்க்கறது அவங்கவுங்க அதிர்ஷ்டம்னு சொல்கிறாங்க. நாங்கள் போனோடனேயே ஒரு 2 கரடிங்க வாசலில் நின்றுட்டு இருந்தது. அது ரோட்லேயே நின்று அங்கே பூச்சிங்களெல்லாம் பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருந்ததுங்க. 600 கரடி நம்ம பார்க்க முடியாதுங்க. நம்மளுக்கு கிடைக்கிறது பார்க்கறது தான் பார்க்க முடியும். நாங்கள் போகும்போது ஒரு கரடி டான்ஸும் ஆடிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு 4-5 கரடியை பார்த்தோங்க. சுதந்திரமாக திரிஞ்சிட்டு இருக்குதுங்க அதுங்கெல்லாம். ஆனால் நம்ம அந்த கண்ணாடியில் கொஞ்சம் கேப் விட்டுருக்காங்க. அதில் தான் நம்ம பார்க்க முடியும். அந்த வண்டியை சுற்றியும் கிரில் போட்டிருப்பாங்க. அதனால நம்ம இறங்கவும் முடியாது, லாக் பண்ணிடுவாங்க. நாங்கள் கரடியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைகர் ஜோனுக்கு போனாங்க. பாருங்க, போன உடனே இதுதான் பஸ்ஸுங்க. இந்த பஸ்ஸில் பாருங்க, ஓரமெல்லாம் இந்த மாதிரி கிரில் போட்டு மூடி இருப்பாங்க. ஒவ்வொரு டைம் இந்த அட்டாக்கும் பண்ணியிருக்குங்க. நம்ம எதுவும் சத்தம் போடாமல் இருந்தோம்னா நம்ம சுதந்திரமாக பார்க்கலாம். அது ரோடை கிராஸ் பண்ணி போச்சு. இங்கே ஒரு டைகர் தூங்கிட்டு இருக்குதுங்க. அங்கே வெள்ளை புலியும் இருக்குதுங்க. வெள்ளை புலியும் நார்மல் புலியும் ரெண்டையும் ஒன்றா சுத்த விடுறாங்கங்க. வெள்ளை புலி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குதுங்க. அது கூண்டுலேயும் கொஞ்சம் புலிங்க அடைச்சி வச்சுருக்காங்க, வெளியிலையும் கொஞ்சம் சுற்றுதுங்க. அதை ஷிஃப்ட் பிரகாரம் மாற்றி மாற்றி கூண்டுக்கும் வெளியிலையும் சுற்றி விடுவாங்க வரருக்கு. அதனால் அது சுதந்திரமாக திரிகிறதுக்கு அதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் வரருக்கு. அது என்னன்னு தெரியல. ஒவ்வொரு நாளும் சாப்பாடும் போட்டுடுவாங்க வரருக்கு. இது சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்குதுங்க. இதுதாங்க அந்த கூண்டு. கூண்டுல ஒரு 4-5 ரூம் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. இங்கே ஒரு 20 புலி பக்கம் இருக்குதுங்க. இங்க பாருங்க, ஒரு வெள்ளை புலியும் இன்னொரு புலியும் படுத்து தூங்கிட்டு இருக்குது பாருங்க. வெள்ளை புலி பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்குதுங்க. நாங்க போகும்போது ரோடு கிராஸ் பண்ணி போச்சுங்க. ரோடு கிராஸ் பண்ணி அந்த கூண்டு கெட்ட போச்சுங்க. போய் அங்கே பாருங்கள், கூண்டில் அங்கே உள்ளார ஒரு புலியோட பார்த்துட்டு சுற்றிட்டு இருந்தது. அடுத்தது சிங்கம் ஜோனுங்க. இங்கேயும்
சிங்கங்களை ஜோடியாக தான் சுத்த விடுறாங்க. நாங்கள் போகும்போது அதே மாதிரி சிங்கத்தையும் பாருங்க ரோட்ல படுத்துட்டு இருக்க பார்த்தோம். இதெல்லாம் சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்குதுங்க. நாங்கள் போனது மதியம் 1 o'clockங்கிறதுனால அது பாருங்க படுத்து தூங்கிட்டு இருக்குது. நல்லா சாப்பிட்டு நிம்மதியா தூங்குதுங்க. இங்க ஒரு சிங்கம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. இந்த ஜோனை விட்டு அதனால வெளியில போக முடியாதுங்க. அதுக்குதான் இதை சுத்தியும் பாருங்க இரும்பு வேலி போட்டிருக்காங்க. அதுல கரண்ட்டும் வரும். அந்த இரும்பு வேலிக்கும் அந்த பக்கமும் அந்த செக்யூரிட்டி நடந்து போறதுக்கு இடம் அமைச்சிருக்காங்க. போனீங்கன்னா பாருங்க நல்லா இருக்கு. டியூஸ்டே ஆனா அந்த பென்னாரட்டா நேஷனல் பார்க்கு லீவுங்க. அந்த டைம் போகாதீங்க. இது இல்லாம நார்மல் ஜூவும் இருக்குதுங்க. அது அடுத்த பாட்டில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.